ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 12. அதைனம் அஸ்தௌ அவதாரிய பூருஷம் பரம் நதாங்க கிருததி கிருதாஞ்சலி ஸ்வரோஷிஷா பாரத சூதிகா கிருஹம் விரோச்சயந்தம் கதபி பிரபாவவேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அதன் பிறகு ஏனம் குழந்தையிடம் அஸ்தௌத் பிரார்த்தனைகள் செய்தார். அவதாரிய குழந்தை பரமபுருஷர்தான் என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டதும், பூருஷம் பகவான், பரம் உன்னதமான, நதங்க கீழே விழுந்து, கிருததி மிகவும் கவனத்துடன், கிருதாஞ்சலி கூப்பிய கரங்களுடன், ஸ்வரோஷிஷா அவரது அழகிய தேகத்தின் பிரகாசத்தால், பரதகுலத் தோன்றலான பரீட்சித் மகாராஜனே, சூதிகா கிருஹம் பகவான் பிறந்த இடம், விரோச்சயந்தம் சுற்றுப்புறத்தை பிரகாசப்படுத்தி கொண்டு, கதபி அவரது பயம் முற்றிலும் மறைந்தது, பிரபாவவித் பரமபுருஷரின் செல்வாக்கை இப்போது அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. டிரான்ஸ்லேஷன். பரதகுலத் தோன்றலான பரீட்சித் மகாராஜனே, இந்த குழந்தை பரமபுருஷரான நாராயணன் என்பதை வசுதேவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. சந்தேகமின்றி இதை தெரிந்து கொண்ட அவர் அச்சமற்றவர் ஆனார். இவ்வாறாக தமது இயற்கையான சுய பிரகாசத்தினால் பிறப்பிடத்தை ஒளிமயமாக்கிய குழந்தையின் முன் தன் கவனத்தை ஒருமுகப்படுத்திய வசுதேவர் கூப்பிய கரங்களுடன் சிரம் தாழ்த்தி குழந்தையை துதிக்கத் துவங்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இத்தகைய பேர் அதிசயத்தால் பீடிக்கப்பட்ட வசுதேவர் இப்போது தன் கவனத்தை பரமபுருஷர் மீது பதியச் செய்தார். பகவானின் மகத்துவத்தையும் தனக்கு பாதுகாப்பளிப்பதற்காகவே அவர் தோன்றியிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்ட அவர் சிறிதும் அச்சமற்றவரானார். பகவானே நேரடியாக தோன்றியிருப்பதை உணர்ந்த அவர் பின்வருமாறு தகுந்த ஸ்தோத்திரங்களை செய்தார். ஸ்லோகம் 13. ஸ்ரீ வசுதேவ உவாச்ச. விதிதோ அசி பகவான் சாக்ஷாத் புருஷக பிரகிருதே பரக கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூப சர்வபுத்தி திருக். ஒன் பை ஒன் மீனிங். ஸ்ரீ வசுதேவ உவாச்ச. ஸ்ரீ வசுதேவர் பிரார்த்தித்தார். விதித்த அசி இப்போது நான் உங்களை முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். பகவானாகிய நீங்கள் சாக்ஷாத் நேரடியாக பரமபுருஷர் ஆவீர். பிரகிருத்தே ஜட இயற்கைக்கும் பௌதிகமான அனைத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னத புருஷர். கேவல அனுபவ ஆனந்த ஸ்வரூப உங்களுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த விக்கிரகம் ஆகும். உங்களை காண்பவர் உன்னத ஆனந்தம் அடைவார். சர்வ புத்தி திருக் உன்னத பார்வையாளரும் பரமாத்மாவும் அனைவரிலும் உள்ள புத்தியுமாவீர். டிரான்ஸ்லேஷன். வசுதேவர் கூறினார், எம்பெருமானே, நீங்கள் பரமபுருஷரும் பௌதிக இருப்பிற்கு அப்பாற்பட்டவரும் பரமாத்மாவும் ஆவீர். எதனால் நீங்கள் பரமபுருஷர் என்பதை புரிந்து கொள்ள முடியுமோ அந்த உன்னத அறிவினால் உங்களுடைய ரூபத்தை உணர்ந்தறிய முடியும். இப்போது உங்களுடைய நிலையை நான் பூரணமாக அறிந்து கொண்டேன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வசுதேவரின் இதயத்தில் அவரது மகனிடமுள்ள பாசம், பரமபுருஷரின் உன்னத இயற்கையை பற்றிய அறிவும் எழுந்தது. துவக்கத்தில் இவ்வளவு அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆனால் கம்சன் வந்து இந்த குழந்தையை கொன்றுவிடப் போகிறானே என்று வசுதேவர் கவலைப்பட்டார். ஆனால் இவர் சாதாரண குழந்தையல்ல, பகவான் என்பதை உணர்ந்ததும் அவரது பயம் அகன்றது. பரமபுருஷராகிய தன் புதல்வர் எல்லா விஷயங்களிலும் அதி அற்புதமானவர் என்று கருதிய அவர் பகவானுக்கு ஏற்ற ஸ்துதிகளை பாடத் துவங்கினார். கம்சனின் அக்கிரமங்களை பற்றிய பயத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட அவர் குழந்தையை தமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவராகவும் ஸ்தோத்திரங்களால் வழிபடத்தக்கவராகவும் ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 12-13 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.